Alhamdulillah, Alhamdulillah, Rabbil Alameen. Assalatu wassalamu ala Sayyidina wa Nabiyyina wa Mawlana Muhammadin wa ala ali Sayyidina wa Nabiyyina wa Mawlana Muhammadin wa barik wa sallim alayhi. Amma ba'd. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை. இன்னைக்கு தராவியில் 28வது ஜுஸு ஆரம்பித்து முழுமையாக ஊதி முதிக்கப்பட்டு 29வது ஜுஸில் சூரத்து முல்கு முடிக்கப்பட்டது. இன்னைக்கு ஓதப்பட்ட தராவியில் நிறைய சூற ஓதப்பட்டுச்சு. சூரத் முஜாதலா, ஹஷ்ரு, சஃபு, ஜும்மா, முனாஃபிக் அப்படின்னு நிறைய சூற ஓதப்பட்டுச்சு. அதில் ஜும்மா அப்படின்னு ஒரு சூறா அல்லாஹ் சொல்லியிருக்கான். அதில் அல்லாஹ் தஆலா ஒரு ஆயத்தில் சொல்றான், இதா நூதி லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்மா, ஜும்மா தொழுகைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டால் அப்படின்னு நல்லா சொல்றான். அதாவது ஜும்மா தொழுகைக்கு பாங்கு சொல்லப்பட்டுச்சுன்னு சொன்னா, இதா நூதி லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்மாதி ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ் வதருல் பை. உங்க வியாபாரத்தை விட்டுட்டு பாங்கு சொல்லப்பட்டாலே உங்க எல்லா வியாபாரத்தையும் விட்டுட்டு நீங்க தொழுகைக்காக வேண்டி புறப்படுங்க என்பதாக அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல மொத்தம் பாங்க வந்து 2 இடத்துல சொல்றான். இன்னைக்கு பார்த்த இந்த ஒரு இடத்துல, இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், அவங்களுக்கு தொழுகைக்காக அழைப்பு கொடுக்கப்பட்டா அவங்க கேலி கிண்டல் செய்யறாங்க அப்படின்னு ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்றான். ஆக மொத்தம் பாங்கை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல 2 இடத்துல சொல்றான். பாங்கு ஒரு உன்னதமான அமல். எந்த அளவுக்குன்னு சொன்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாத்துக்கும் தெரியும், எவ்வளவு பெரிய ஆட்சியாளர், எவ்வளவு பெரிய வீரர் என்பதாக தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாமனார், இஸ்லாத்தின் 2ஆம் கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, நான் மட்டும் கலீஃபாவை இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தா, அதாவது ஜனாதிபதியா இருந்தேன்னு சொன்னா, ஜனாதிபதினு சொன்னா எப்படி பிஎம் இருக்காங்களே, பிரைம் மினிஸ்டர், அந்த மாதிரி ஒரு பதவி, நான் மட்டும் ஜனாதிபதியா இல்லைன்னு சொன்னா பள்ளிவாசல் பாங்கு சொல்ற வேலைக்கு போயிருப்பேன் என்பதாக சொல்றாங்க. அதாவது மோதினாரா போயிருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எந்த அளவுக்கு அந்த பதவியில ஒரு பவர் இருந்திருக்கும், எந்த அளவுக்கு அந்த பதவியில ஒரு நன்மை, அல்லாஹ் எவ்வளவு நன்மை கொட்டி வச்சிருக்கான். பாங்கு சொல்றது ஒரு சாதாரண அமல் கிடையாது. அல்லாஹ்வுக்காக வேண்டி சொல்லப்படக்கூடிய ஒரு உன்னதமான அமல். தொழுகைக்காக வாருங்க, அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன் அப்படின்னு அழைக்கிறது. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் வணக்கத்துக்குரிய அல்லாஹ்வை யாரும் இல்லை, முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதராக மரியாதைன்னு சொல்லி ஒரு சாட்சிக்கு சொல்றோம். தொழுகைக்கு வாங்க, வெற்றி பக்கம் வாங்கன்னு சொல்லி அழைக்கிறோம். ஒரு மிகப்பெரிய ஒரு உன்னதமான அமல் தான் பாங்கு சொல்றது. பாங்கு சொல்ல கிடைச்ச சான்ஸ் கிடைச்சுன்னு சொன்னா அது முந்தி செஞ்சிடறோம். அவங்க வருவாங்க, இவங்க வருவான்னு பார்க்காம டைம் கிடைச்சா உடனே பாங்கு சொல்ற எப்பெல்லாம் சந்தர்ப்பம் கிடையாது நம்ம முந்தி வந்து பாங்கு சொல்லிடுறோம். அவ்வளோ பெரிய அமல் தான் பாங்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 3 விஷயத்தோட அமல் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொன்னாங்க. 3 விஷயத்தோட அமல் உங்களுக்கு அந்த நன்மையை மட்டும் அல்லாஹ் உங்களுக்கு வெளியில காட்டிட்டான்னு சொன்னா நீங்க போட்டி போட்டு செய்வீங்க. நான் தான் செய்வேன், நீங்க போட்டி போடுவீங்க. சண்டை செஞ்சாச்சும் அந்த அமல் நான் தான் செய்வேன்னு சொல்லி நீங்க போட்டி போடுவீங்க என்பதாக சொல்றாங்க. ஒரு விஷயத்துக்கு ஒரு வேலைக்கு இவ்வளவு கூலி அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா, அந்த கூலி அதிகமா தரேன்னு சொன்னா அந்த வேலையை நான் செய்யறேன், நீ செய்யன்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த வேலை செய்வோம், இந்த 100 ரூபாய் மதிப்பு உள்ள இடத்துக்கு 100 ரூபாய், ஒரு வேலை செஞ்சா 100 ரூபான்னு சொன்னா நான் உனக்கு 1000 ரூபாய் தரேன், நீ செய்யன்னு சொன்னா எவ்வளவு கஷ்டம் ஆசைப்படுவோம். நான் செய்யறேங்க 1000 என்ன கொடுங்க, நான் செய்யறேன்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி 3 விஷயத்தோட அமலுடைய நன்மை உங்களுக்கு அல்லாஹ் வெளியில காட்டிட்டான் தெரிஞ்சிச்சுன்னு சொன்னா நீங்க போட்டி போட்டு செய்வீங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா, போட்டி முத்தி போய் கடைசியில் என்ன பண்ணி சீட்டு போட்டு குளிப்பீங்க. யாரெல்லாம் செய்றீங்க, 100 பேர் வந்துட்டீங்களா, 100 பேர் செய்து 100 பேரோட பேரும் சீட்ல எழுதி குளிக்கி போட்டு அதுல யார் பேர் வருதோ அவங்க தான் செய்வாங்க. அப்படின்ற அளவுக்கு நீங்க போட்டி போடுவீங்க. அந்த அமலோட நன்மை எல்லாம் மறைச்சு வச்சிருக்கலாம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அது என்ன அமல் அப்படின்னு சொன்னா, பள்ளிவாசல தொழுகைக்கு முன் சஃப்ல நிற்கக்கூடிய அமல். அந்த முன் சஃப்ல நிக்கிறீங்க பாத்தீங்களா, அதுல கிடைக்கக்கூடிய நன்மை அல்லாஹ் கொடுத்துட்டான்னு சொன்னா அல்லாஹ் அக்பர், நீங்க எல்லாரும் போட்டி போடுவீங்க. வாங்க சொல்றதுக்கு அவ்வளவு இது முதல்ல முன் சஃப்ல நிக்கிறதுக்கு போட்டி போடுவீங்க. 2வது, வெயில் டைம்ல லொஹரோ அல்லது வெயில் டைம்ல யார் நடந்து பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய நன்மை நீங்க தெரிஞ்சிட்டீங்கன்னு சொன்னா நீங்க நடந்து போட்டி போட்டு வெயில் அடிச்சாலும் பரவாயில்ல, சுட்டரிக்கிற சூரியன் மேல இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் வருவேன்னு சொல்லி அவ்வளவு கஷ்டப்பட்டாச்சு நீங்க தொழிலுக்கு வருவீங்க. என்ன அமல் தெரிஞ்சுச்சுன்னா, 3வது பாங்கு சொல்லக்கூடிய நன்மையை அல்லாஹ் உங்களுக்கு வெளியில காட்டிட்டான், இவ்வளவு நன்மையை பாங்குக்கு தரான் அல்லாஹ் உங்களுக்கு மட்டும் சொல்லிட்டான்னு சொன்னா நீங்க போட்டி போட்டு பாங்குக்கு செயல்படுவீங்க. நான் தான் சொல்லுவேன், இந்த போன வக்து நீ சொன்ன இல்லையா, அந்த வக்து நான் சொல்றேன், நாளைக்கு நீ சொல்லு அப்படின்னு போட்டி போட்டு சண்டை போட்டாச்சும் பாங்கு சொல்லுவீங்க என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கிறார். அவ்வளவு பெரிய அமல் தான் பாங்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாங்கு சொல்லப்பட்டா ஷைத்தான் அந்த இடத்த விட்டு விரண்டு ஓடிடுவானா. புது வீட்டுல புது கடையில பால் காய்ச்சுறோம், அப்ப இமாம்கள் வந்து குர்ஆன் காணிக்க வைக்கிறாங்க, மௌலிது சொல்லுவாங்க, அப்ப எல்லாரும் பாங்கு சொல்லுவாங்க. ஒவ்வொரு அறைக்கும் ஒவ்வொரு மூலைக்கும் பாங்கு சொல்லுங்க என்பதாக சொல்லுவாங்க. ஏன் பாங்கு சொல்றாங்க தெரியுமா? பொதுவாக வீடு கட்டினா பாங்கு சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னு சொன்னா, ஒரு குழந்தை பிறந்தா வலது கால பாங்கு இடது கால இக்காம, அதெல்லாம் ஏன் சொல்றாங்க தெரியுமா? ஒரு சஹாபி முஸ்லிம் ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ்,
ஒரு சின்ன வயசு, ஒரு 15-16 வயசு இருக்கும். அவர் தனியா போகும்போது கூட ஒரு பொறுப்புதாரி கூட்டு போகும்போது, அவர் போகும்போது யாராவது பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. அவர் பேர் அப்துல்லான்னு வச்சீங்கன்னா, அப்துல்லான்னு கூப்பிடுறமே சவுண்ட் கேட்கலாம். திரும்பி பார்த்து யாருமே காணாமா. தொடர்ந்து இதே மாதிரி நடக்குது. அந்த அப்பாட்ட வந்து முறையிட்டாங்க. அப்பா, அந்த தந்தையே, நான் இப்படி போகும்போது யாரும் கூப்பிடுறாங்க அப்படின்னு. அப்படியா, எந்த இடத்துல கூப்பிடுற சவுண்ட் கேட்க நாங்க நின்று பாங்கு சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. பாங்கு சொன்னதுக்கு அப்புறம் அந்த மாதிரி சத்தமே கேட்கலையா. இது ஹதீஸ், சரியான ஹதீஸ், உண்மையான ஹதீஸ். அதனால பாங்கு சொல்லப்பட்ட இடத்துல சைத்தான் விரண்டு ஓடிடும். அந்த இடத்துல சைத்தான் இருக்க மாட்டான். தொழிலுக்காக பாங்கு சொல்லப்பட்டுன்னு சொன்னா சைத்தான் புறம் போட்டுக்கிட்டு ஓடுவான், குடுகுடுன்னு ஓடுவான். எங்க பாங்கு சவுண்ட் எங்க முடியுதோ அவன் காதுல விழுகக்கூடாதுன்னு சொல்லி காதை அடைச்சிட்டு ஓடுவான். இன்னொரு ஹதீஸ்ல வருது, பாங்கு சொல்ற சத்தம் அவன் காதுலன்னு சொன்னா காற்றை பின்னாடி காத்தை வெளியாக்கிவாரி, அந்த பின்னாடி காத்து வெளியாகும் இல்லையா, அந்த மாதிரி காத்தை வெளியாக்கிட்டு குடுகுடுன்னு ஓடுவான். அவன் பாங்கு சத்தம் அந்த எந்த இடத்துல எல்லையில முடியுது அங்க போய் நின்றுப்பானா. அது வரைக்கும் பாங்கு சொல்லி முடிக்கவே வரவே மாட்டான். பாங்கு சொல்லி முடிஞ்சு திருப்பி தொழுகைக்கு வந்துடுவான். தொழுகைக்கு வந்து தொழுகையாளிய உள்ளத்துல ஊசலாட்டத்தை போடுவான். இந்த வக்தியை தொழுது, எத்தனை தொழுத, என்ன கணக்கு, யார் வந்தாங்க, யார் போனாங்க, எவ்வளவு கணக்கு, எவ்வளவு வரும், சில ஊசலாட்டம் போடுவான். பாங்கு சொல்லும் போது வரமாட்டான், தொழுகைக்கு வந்துடுவானா. அப்போ பாங்கு தொழுகை தொழுகை விட எவ்வளவு பாங்கு சிறப்பு நீங்க புரிஞ்சுக்கிங்க. பாங்கு சொல்லும்போது சைத்தான் ஓடி போயிடுவானா, ஆனா தொழுகைக்குள்ள வந்துடுவான். அப்ப பாங்கு எவ்வளவு நன்மை. ஆனா சில பேர் பாங்கு சொல்ல ஆசைப்படுறதே கிடையாது. பாங்கு சொல்ல நேரமாச்சுனாலும் சரி ஒளிஞ்சிருக்கு பாங்க சொல்லி அந்த இடத்துக்கு வரது பாங்க யாருன்னா சொல்லுவாங்க, பாத்துக்கலாம் சொல்லி அந்த இடத்துக்கே வரது கிடையாது. பாங்கு போட்டி போட்டு சொல்லுவாங்க. பாங்குக்கு சொல்றது இல்லாம 2 விதமான பதில் இருக்கு பாங்குக்கு. ஒன்னு சொல் ரீதியான பதில் இருக்குது, இன்னொன்னு செயல் ரீதியான பதில். 2 விதமான பதில். சொல் ரீதி அப்படின்னு சொன்னா சொல் ரீதியில 3 வகைப்படும், செயல் ரீதி ஒரு வகை. பாங்குக்கு 2 பதில் இருக்குது. ஒன்னு சொல் ரீதி, இன்னொன்னு செயல் ரீதியாக பதில் சொல்றது. சொல் ரீதியில 3 வகை. இன்னொன்னு பாங்கு எப்படி சொன்னா அப்படியே திரும்ப சொல்றது. எல்லாருமே பாங்கு சொல்றது பதில் சொல்றது கட்டாயம் பதில் சொல்லி ஆகணும். அவ்வளவு நன்மை எல்லாம் வச்சிருக்கலாம். பாங்கு சொல்லும் போது டிவி எல்லாம் பார்க்கணும். டிவில ஆஃப் பண்ணிட்டு எந்த வேலை செஞ்சா அப்படியே அந்த வேலையை விட்டுட்டு தலையில துணியை போட்டு பாங்க கவனிக்கணும். உன்னிப்பா கவனிக்கணும், என்ன சொல்ல வரான்னு கவனிக்கணும். பாங்க அல்லாஹ் அல்லாஹ் அமதீப் அல்லாஹ் அல்லாஹ் அசதனா இல்ல ஒவ்வொரு வகையும் அப்படியே திரும்ப சொல்லுது. இது முதல் வகை பாங்கு. 2வது வகை பதில் என்னன்னு சொன்னா அந்த பாங்கு சொல்ல எல்லாத்துக்கும் திரும்ப அப்படியே சொல்றது. 3 ஹய்யால ஸலா ஹய்யால ஃபலா சொல்லும்போது மட்டும் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா அப்படி பதில் சொல்றது. அஷ்ஹது அன்ன முஹம்மது சொல்லும் போது குர்ரத்து ஐனி பிக முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்றது. ஒரு ஹதீஸ்ல வருது, யார் அந்த ஸல்லல்லாஹு பேர் சொல்லும் போது குர்ரத்து ஐனி பிக முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லி நகத் கண்ணில் முத்தம் கொடுத்து கண்ணில் யார் தேய்க்கிறாங்களோ கண் பார்வை ஷார்ப்பா இருக்கும், கண்ணில் எந்த ஒளி வராது, கண் பார்வை மங்காது என்பதாக ஹதீஸ் வருது. அதாவது ஸல்லல்லாஹு பேர் சொன்னா பொதுவாகவே ஸல்லல்லாஹு கேள்விப்பட்ட உடனே இப்படி நகத்துல இப்படி முத்தம் கொடுத்து கண்ணில் இப்படி தேய்ச்சிட்டு சொன்னா அல்லாஹ் அதுல கண் பார்வை ஷார்ப்பாகணும் ஹதீஸ் வருது. அதனால இது 2வது பாங்க. முதல்ல பாங்க பதில் அப்படியே சொல்றது, அவர் என்ன மோதி என்ன சொல்றாரு அப்படியே சொல்றது. 2வது 2 விஷயத்துல அஷ்ஹது அன்ன முஹம்மது சொல்லும் போது குர்ரத்து ஐனி பிக முஹம்மது ரசூலுல்லாஹ் ஹய்யால ஸலா ஹய்யால ஃபலா சொல்லும் போது லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா அலியுல் அலீம். தெரியலன்னு சொன்னா அப்படியே பதில் சொல்லலாம். அதுக்காக இதான் தெரியல அப்படின்னு சொல்லக்கூடாது. இது 2வது. 3வது ஒரு பதில் இருக்கு. என்னன்னு சொன்னா ஸல்லல்லாஹு வஃபாத்தானதுக்கு அப்புறம் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவுக்கு வெளியில போயிட்டாங்க. கொஞ்சம் வருஷம் கழிச்சு மதீனாவுக்கு வராங்க. வரும்போது பாங்க சொல்லப்படுது. பாங்க சொல்லிட்டு இருக்கும்போது அவர் மெம்பர் படிக்கு உட்காந்துட்டாரு. உட்காந்துட்டு மோதில பாங்க சொல்றாரு, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர். இவரும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் பதில் சொல்றாரு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு சொல்லும் போது இவரு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு வான அப்படின்றாரு. வான அப்படின்னா அதுக்கு அரபில நானும் சொல்கிறேன் அர்த்தம். அனன்னா நான் அப்படின்னு அர்த்தம். நானும் சொல்றேன். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதர் சொன்னேனே வான அப்படின்றார். அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னது வான அப்படின்றாரு. இப்படி பதில் சொல்லலாம். ஒன்னு அப்படியே சொல்றது, இன்னும் லா ஹவுல வலா சொல்றது, 3வது வான அப்படின்னு சொல்றது. இதுவும் கூட என்பதா ஹதீஸ் வருது. இப்படி 3 வகையாக சொல் ரீதியாக பதில் சொல்றது. இன்னொன்னு சொன்னேன், செயல் ரீதியாக பதில் சொல்றது. செயல் ரீதியா சொன்னா பாங்க சொன்ன உடனே எல்லா வேலையும் அப்படியே விட்டுட்டு தொழுகைக்கு வந்துடும். இது செயல் ரீதியான பதில். நிறைய பேர் செய்யறதே கிடையாது. பாங்க சொன்ன உடனே எல்லா வேலையும் அப்படியே விட்டுட்டு கடையா இருந்தாலும் சரி, எவ்வளவு வியாபாரம் இருந்தாலும் சரி, அல்லாஹ் மேல தவக்கல் வைக்கணும். அல்லாஹ் தான் கொடுப்பான்னு நம்பிக்கை வைக்கணும். நம்பிக்கை வச்சா சொன்னா இந்த வழி உங்களுக்கு கிடைக்கும். இல்லைங்க பாங்க சொல்லி கஸ்டமர் வராங்க, ஆள் வராங்க, கடை மூட்டா என்ன ஆகுது ஆயிட்டு போகுது. அல்லாஹ் நீங்க தொழிலுக்காக வேண்டி எடுத்து வச்சு வந்துட்டீங்கன்னு சொன்னா அல்லாஹ் அதை விட 10 மடங்கு வியாபாரத்தை உங்களுக்கு கொடுப்பான், நிச்சயமா கொடுப்பான், நம்புங்க. அல்லாஹ் இது செயல் ரீதியான பதில். பாங்க சொன்ன அடுத்த செகண்ட் ஒரே தொழிலுக்கு புறப்பட்ட வந்து செயல் ரீதியா. இது 2 வகை பதில். சொல் ரீதி செயல் ரீதி இது பதில். இப்போ இந்த பாங் எப்படி ஏற்பட்டுச்சு, யாரால் ஏற்பட்டுச்சுன்னு பார்ப்போம். டைம் அதிகமாச்சு, சுருக்கமா பார்ப்போம். பாங்க சொல்லும் போது முதல்ல மக்கால பாங்கு அனுமதியே கிடையாது. ஏன்னு சொன்னா மக்கால எல்லாம் இஸ்லாம் ஆனதுக்கு அப்புறம் எல்லாம் மறைச்சிதான் வச்சிருந்தாங்க. முஸ்லீம் வெளிப்படுத்தவே கிடையாது. மதீனாக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லா சஹாபாக்களும் ஸல்லல்லாஹு மஷ்வரா பண்றாங்க. இப்படியே போனா என்ன பண்றது, தொழுகைக்கு அழைப்பு கொடுக்கலுமே, எல்லா தொழில் கடமையாக்கணும்னு சொல்லி மஷ்வரா பண்றாங்க. ஒருத்தர் சொல்றாருன்னா தொழுகை டைம்ல நெருப்பு ஏற்றி வைப்போம், உயரமான பகுதியை நெருப்பு ஏற்றி வச்சுட்டுன்னு சொன்னா தொழுகை டைம் ஆயிடுச்சு, தொழுகை முன்னாடி நெருப்பு அணைச்சிடலாம் எப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. இன்னொரு மசூரால் சொல்றாங்க பெரிய மணி மேல ஆலயமே செஞ்சு டவுன் மணி அடிப்போம்னு சொல்றாங்க. 2த்தையும் ஸல்லல்லாஹு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க.
நெருப்பு ஏற்றது யஹூதிகள் செயல, மணி அடிக்கிற கிறிஸ்டினோட செயல, இது நமக்கு சரி வராது, ரெண்டுமே வேணும்னு சொல்லி மசூரா முடிவடையாமல் அந்த மசூரா அப்படியே கலைஞ்சு போயிட்டாங்க. நைட்டு தூங்குறாங்க. தூங்கும் போது அப்துல்லா இப்னு ஸைத் ரலியல்லாஹு கனவுல இந்த பாங்க அப்படியே யாரோ சொல்ற மாதிரி கனவு ஒரு அசரி மட்டும் கேக்குது. அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அல்லாஹ் அக்பர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு அசரிய சவுண்ட் மட்டும் கேக்குது. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. மறுநாள் காலையில் ஓடி வந்து சலாசம் சொல்றாங்க, நாயகமே இப்படி ஒரு கனவு கண்டான்னு சொல்லும் போது இதே கனவு உமர் ரலியா வந்து சொல்ல சலாசம் முடிவு பண்ணிட்டாங்க, இது அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம், தொழுகி இப்படி சுருமசை அல்லாஹ் நமக்கு சொல்றான்னு சொல்லி இந்த பாங்க நீங்க பிலால் ரலியல்லாஹு அவங்களுக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு சலாசம் சொல்றாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி அதையும் சொல்றாங்க, ஃபைன்னஹு அந்தா சௌத்துன், பிலாலுக்கு அல்லாஹ் நீண்ட குரலை சத்தமான குரல் அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். நீங்க சொல்றது பிலால் சொன்னா நல்லா கேட்கும். அப்போ மைக்கி செட்டு ஆம்பிளிஃபைர் அதனால அது போனாலும் அது எதுவுமே கிடையாது இல்லையா, வெட்ட வெளியா தான் இருக்கும். அப்ப பிலால் சொன்னா எல்லாத்தையும் கேட்கணும்னு சொல்லி பிலால்கிட்ட சொல்லி கொடுக்குறாங்க. ஸைத் ரலியல்லாஹு அப்துல்லா பின் ஸைத் இந்த பாங்குடைய வாசகத்தை பிலால்கிட்ட சொல்லி கொடுக்கும் போது பிலால் அதை ஏத்த இறக்கமா அழகா நீட்டி நிதானமா மேல உயரமான பகுதியில் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் சொல்றாங்க. அப்படி மதீனா ஃபுல்லா அந்த சவுண்ட் அல்லாஹ் கொண்டு போய் சேர்த்துட்டான். இதுதான் பாங்கு முத இப்படிதான் ஏற்பட்டுச்சு. எப்படின்னு சொன்னா கனவும் அல்லாஹ் கொடுக்குறா, இது பிலால் நபி மூலமா அல்லாஹ் சலாசம் சொல்றாங்க. மதீனா பாங்கு ஒழிக்கப்பட்டது. மதீனால தான் பாங்கு கடமையாகுது. பாங்கு எப்படின்னு சொன்னா இஸ்லாத்துடைய முக்கியமான கடமை, ஒரு ஒரு அடையாளம், இஸ்லாத்தின் அடையாளம் பாங்கு. எப்படி குர்பானை கொடுக்கிறது ஒரு அடையாளமோ, ஹஜ்ஜி செய்து ஒரு அடையாளமோ, பாங்கு சொல்றது இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய ஒரு அடையாளம் தான் பாங்கு. ஷாயுல்லாஹ் அல்லாஹ்வுடைய அடையாளம் என்பதாக ஹதீஸ்ல வருது. இது பாங்கு. இப்படிதான் பாங்கு சொல்லப்பட்டுச்சு மதீனாவில் முதல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுனைன் போர் முடிஞ்சு வரும்போது ஒரு இடத்துல தங்கி இருக்கிறாங்க. தங்கி இருக்கும்போது பாங்க சொல்ல டைம் ஆயிடுச்சு, தொழுகை டைம் ஆயிடுச்சு. அதெல்லாம் பாங்க சொல்றாங்க. இப்போ தொழுகை டைம் ஆயிடுச்சுன்னா பாங்க சொல்லுவோம். இப்போ இதை அப்படியே விட்டுருவோம். பெண்கள் பாங்க சொல்ல அவசியம் கிடையாது. பெண்கள்லாம் ஒரு ஜமாத்த ஒரு கூட்டமா எங்க இருக்கிறாங்க போறாங்க, தொழு டைம் ஆயிடுச்சுன்னா உடனே தொழுத்தலாம். அவங்க பாங்க சொல்ல அவசியம் கிடையாது. பெண்கள் தனியாக பாங்க சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. பாங்க சொன்னா சொல்லிடும். இப்ப பாங்குக்கு பதில் சொல்ல தெரியுமா? இந்த பதில் ஒரே ஊர்ல 4-5 பள்ளிவாசல். இப்ப நம்ம ஊர்லயே பார்த்தா 5-6 பள்ளிவாசல் இருக்குது. நம்ம ஊர்ல இஷாக்கு 8 மணிக்கு பாங்க நம்ம பள்ளியில, இன்னொரு இடத்துல 8:15 பாங்க, இன்னொரு 8:20 பாங்கன்னு சொன்னா இப்படி தொடர்ந்து பாங்க சொல்லிட்டே இருக்கான்னு சொன்னா எல்லா பாங்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லா பாங்கு பதில் சொல்லிட்டே இருந்தா தொழுகு முடிஞ்சு போயிடும். நம்ம மஹல்லால எந்த பாங்க சொல்றானோ அந்த பாங்கு மட்டும்தான் பதில் சொல்லும். அது சொன்னாலே போதுமானது. நம்ம கலைஞர் பள்ளியில பாங்க சொன்னா அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. அப்புறம் உடனே கிருஷ்ணநாயகர் சொல்றா அதுக்கு பதில் சொல்லுவோம். பள்ளிப்பட்டில சொல்றாங்க, அங்க சொல்றாங்க, கூட்டுறோட்ட சொல்றாங்க, இதுக்கெல்லாம் பதில் சொல்ல அவசியம் கிடையாது. ஒரு பள்ளியில உங்க மஹல்லால எந்த பள்ளிவாசல் பக்கத்துல இருக்குதோ அந்த பள்ளிக்கு மட்டும் பாங்க சொல்றது கட்டாய கடமை. மற்ற பள்ளிக்குள்ள பாங்க சொல்ல அவசியம் கிடையாது. சொன்னா நன்மை எல்லாம் கொடுத்துருவான், எல்லாரும் பாங்க அவசியம் கிடையாது. அதே மாதிரி பாங்கு சத்தம் இன்னொரு சட்டம் உலமாக்கள் பதிவு செய்யறாங்கன்னு சொன்னா, பாங்கு சத்தம் எந்தெந்த வீட்டுலாம் கேட்குதோ அவங்க பள்ளிவாசல தான் தொழுவோம். நோயின் காரணமா மற்ற காரணம் இருந்தா பரவாயில்ல, எந்த காரணமும் இல்லாம பாங்கு சொல்றது எந்த வீட்டுல கேட்குதோ அவங்க பள்ளிவாசல் தான் தொழுவோம். வீட்டிலே தொழுதுக்கலாம், டைம் ஆயிடுச்சு, நம்ம ஜமாத்து ஒரு 5-6 பேர் கூட்டமா இருக்கிறோம், இங்கே தொழுதுக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். அனுமதியே கிடையாது. பாங்கு சொல்ற கேசா இங்கதான் பள்ளிவாசல தான் தொழுவோம். இதுதான் சட்டம். இது பாங்கோட தன்மை. இப்போ புனைன் போர் சல்லாஸ் வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு கூட்டத்துல பாங்கு சொல்ல டைம் ஆயிடுச்சு. உடனே சல்லாஸ் ஒரு கூப்பிட்டு நீ பாங்கு சொல்லப்பா தொழுதான்னு சொல்லி பாங்கு சொல்றாங்க. இப்போ அந்த பாங்க சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு 10 பேர் சின்ன பசங்க, ஒரு 10-15 வயது பசங்க சேர்ந்து ஒரு 10 பேர் என்ன பண்றாங்க, அந்த ஒரு சஹாபி பாங்க சொல்ல கூட அல்லாஹ் பாங்க சொல்ல சஹாபி சொல்றாரு, இவரு அல்லாஹ் கேலி பண்றாரு. கேள்வி பண்ண திரும்ப சொல்றாங்க. சலாசம் காலை எழுந்துச்சு, யாருப்பா அது போய் கூட்டுவாங்கப்பா அப்படின்னு சொன்னோன்னே ஒரு சஹாபி போன 10 பேர் ஒழிச்சிருக்கிறாங்க. அந்த 10 பேரும் அப்படியே திட்டம் போட்டாங்க சலாஸ் முன்னாடி. சலாசா அந்த பாங்க சொன்னது யாரு பதில் சொன்னது, அவங்க கேள்வி பண்ணது யாரு கூட்டுவாங்கன்னு சொல்ல இந்த சஹாபிய சலாசம் பேச்சு அப்படியே கேட்பாங்க இல்லையா சஹாபாக்கள், அந்த 10 பேர் அள்ளிட்டு போட்டாங்க. நான் இவங்க தான் சொன்னாங்க அப்படின்னு 10 பேரும் சலாசம் கேட்கறாங்க, யாருப்பா சொன்னா பாங்க பதில் யார் சொன்னா கேட்க யாருமே சொல்லல. இப்ப எந்த பசங்க உண்மை ஒத்துக்கிறாங்க? உண்மை கேட்ட பதில் கேட்டா தப்பு பண்ணி கேட்ட எவனா ஒத்துப்பானா? நான் பல இவன் பண்ணா அப்படிதான் சொல்லுவாங்க. பசங்க பழக்கமே தானே, உண்மையை சொல்ல மாட்டாங்க. அப்போ ஒவ்வொரு சாருமே நான் பண்ணலன்னு சொல்றாங்க. சலாசம் லைனா நிக்க வச்சுட்டாங்க. 10 பேர் நிக்க வச்சு நீங்க சொல்லுங்க அப்படின்னு அந்த சஹாபி பாங்க சொல்ல அது ஒவ்வொரு பையனா பாங்க சொல்றாங்க. சலாசம் அந்த சத்தத்தை நல்லா கேட்டாங்க. இந்த சத்தம் இல்ல, நீ போ அல்லாவோட ஏற்பாடு. கடைசியா 10வது நபரா தான் இருக்கிறாரு. அவரு யார் கேள்வி பண்ணா அவர் 10வது நபரா இருக்காரு. 9 பேர் சலாசம் அமைச்சிருக்கோம், 10வது நபரா அவர் பேரு அபு மாசூரா ரலியல்லாஹு அன்ஹு. அவர் தான் கேள்வி பண்ண மாதிரி பாங்க சொன்னார். சலாசம் அவர் கூப்பிட்டு என்னப்பா பாங்க சொல்ல ஆசையா இருக்கா, நீ சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி அவர் தயங்குறாரு. உடனே சலாசம் அவர் தலையில கை வைக்கிறாங்க. கை வச்ச உடனே பாங்க சொல்லுப்பான்னு சொன்ன உடனே அந்த சஹாபி பின்னால அறிவிக்கிறாங்க, சல்லாசம் கை என் தலைமையில பட்ட உடனே ஒரு விதமான ஒரு குளிர்ச்சியை, ஒரு உஷ்ணத்தை, ஒரு விதமான குளிர்ச்சியை, ஒரு உடல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தின. அவருக்கு ஜில்லுன்னு இருக்கும்போது ஏசி போட்ட எப்படி ஜில்லுன்னு அந்த மாதிரி என் உடம்புல ஒரு ஜில்னஸ் ஆயிடுச்சு என்பதாக சஹாபி அறிவிக்கிறார்.
அவரை பாங்கு சொல்ல சொன்ன உடனே அவர் பாங்கு சொல்றாரு. மதீனாவில் அது சல்லாசம் அவர் பாங்கு, காபாவில மக்காவில பாங்கு சொல்றாங்க, மதீனால பிலால் பாங்கு சொல்லிட்டு இருக்காங்க. மதீனாக்கு இவர் மோதினா நியமிச்சிட்டாங்க. 16 வயசு வாலிபனை ஒரு கேலியா பாங்கு சொன்ன அவரை பாங்கு முறையா கத்து கொடுத்துட்டு, மதீனா மக்காவில நீ இனிமே பாங்கு சொல்லுவா, காபத்துல புனித காபாவில நீ தான் இனிமே பாங்கு சொல்லி சலாசம் நியமிச்சிட்டாங்க. அன்றுல இருந்து எப்போ சலாஸ் அந்த 16 வயசு பையனை நியமிச்சாங்களோ அவருக்கு மௌத்தா போற வரைக்கும் அவர் தான் பாங்கு சொல்றாரு. அவருக்கு பிறகு இன்று வரைக்கும் மக்காவில அவங்க வம்சம் தான் பாங்கு சொல்லிட்டு வருது. அபு மோசரா குடும்பம் அப்ப பாங்கு 16 வயசு பாங்கு சொன்ன மேடையில் ஏறினார் பாத்தீங்களா காபால. அப்பல இருந்து இப்ப வரைக்கும் அவருக்கு அப்புறம் அவர் பையன் சொல்லி வாழையடி வாழ 1400 வருஷமா அந்த மக்காவில அவருடைய வம்சம் தான் இன்னும் பாங்கு சொல்லிட்டே வருது என்பதாக வரலாறு. ஆனா மதீனால அந்த சந்தர்ப்பம் கிடைக்கல. பிலால் பாங்கு சொல்லிட்டே வராங்க. சலாசம் வஃபாத் ஆனதுக்கு அப்புறம் அவர் சொல்லிட்டாரு, சல்லல்லாஹு இல்லாத மக்கால மதீனால நான் இனிமே இருக்கமான்னு சொல்லி அந்த மதீனா மக்காவை விட்டு போயிட்டார். மதீனா விட்டு பிலால் ஊரை விட்டு போயிட்டாங்க, ஷாம்னாவுக்கு போயிட்டாங்க. அதுக்கு வரவே இல்லையா. சில காலம் கழிச்சு சல்லாசம் கனவுல வராங்களாம். யார்? பிலால் கனவுல. பிலாலே என்னை பார்க்க வரமாட்டியா அப்படின்னு வந்த உடனே அவர் நடுங்கி போய் பிலால் ஓடி வராங்க. மதீனா கோடி இந்த ரவுலா சாஹிப் எல்லாம் பார்த்து எல்லாம் பாங்கு சொல்றாங்களா, எல்லாம் பிலால் பாங்கு சொல்றாங்க. பல வருஷங்கள் திரும்ப பாங்கு சொன்ன எல்லா மக்களும் ஒன்று கூடிறாங்க. பிலால் சத்தம் கேட்டு திரும்ப ஒன்று கூட்டி அப்போ சின்ன பையன் தன்னுடைய அம்மாட்ட கேட்கிறாராம், அம்மா பிலால் பாங்கு சொல்ல வந்துட்டாரு, நாயகம் எப்ப திரும்ப வருவாங்க, சல்லல்லாஹு எப்ப திரும்ப வருவான்னு கேட்டாங்க என்பதாக ஹதீஸ். மதீனா வெள்ள அழுகை கோலத்துல அப்படி மூழ்கி போச்சான் அந்த பையன் கேட்ட அந்த கேள்வினால. விஷயம் என்னன்னு சொன்னா, பிலால் வம்சம் பாங்கு சொல்லல. இப்போ மதீனால மக்கால அபு மோசரா தான் இன்னும் பாங்க சொல்லிட்டு வராரு. இது இன்னொரு சிறப்பு என்னன்னு சொன்னா, அபு மோசரா ரலியல்லாஹு சலாசன் தலையில கை வச்ச உடனே அவர் சத்தியை செஞ்சுட்டாரா, எப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கை என்னுடைய தலைமையில பட்டுச்சோ, நான் என் முடி மேல சலாசன் கை பட்டுச்சு இல்லையா, இனிமே நான் என் முடியை மொட்டடிக்க மாட்டேன், முடியை வடிக்க மாட்டேன், முடியை கட் பண்ண மாட்டேன், சத்தியம் செஞ்சுட்டாரு. சலாசம் வஃபாத் ஆயிட்டாங்க. முடி பார்த்தா நல்லா பழட்டத்தனமா நீட்டா பொம்பளை மாதிரி ஜடலாம் வளர்ந்துச்சான். எல்லாரும் சொல்றாங்க, முடி வெட்டுப்பா சைட் ஏசங்க இது பண்ணுப்பா ட்ரிம் பண்ணுப்பான்னு சொல்றாங்க. அவர் சொல்லிட்டாரு, என்னுடைய தலைமையில என்னுடைய தலைமையில முடி மேல சலாசம் கைப்பட்டுச்சு, நான் முடியை எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. கடைசி வரைக்கும் அவர் மௌத்தா பணமா அறிவிக்கிறாங்க. நீண்ட ஜடம் மாதிரி நீண்ட முடி இருந்துச்சு அவருக்கு. அபு மோசா 16 வயசுல முடி வெட்டாம இருந்தவங்க கடைசி வரைக்கும் மௌத்தா வரைக்கும் முடிய நீண்டவன் ஜட மாதிரி முடிச்சு அவ்வளோ பாசம் சலாசனில் வச்சிருந்தாங்க. இன்னொரு சிறப்பு நான் சொன்னா, அவர் முடியெல்லாம் நரைச்சி போச்சு, நல்லா வெள்ளையே ஃபுல்லா முடி நரைச்சி போச்சு. நான் சலாசன் கைப்பட்டாங்க பாத்தீங்க தலைமையில, அந்த இடம் மட்டும் டையடிச்ச மாதிரி கண்ணங்கரையும் கருப்பா இருந்துச்சான். சலாசன் கைப்பட்ட இடம் மட்டும், இது சரியான நான் கட்டுக்கதெல்லாம் சொல்லல, சல்லாசனுடைய முபாரக்கான கைப்பட்ட அந்த இடம் மட்டும் கருப்பா இருந்துச்சு. மற்ற தலை ஃபுல்லா தாடி மூடி மீச மூடி எல்லாம் நரைச்சி போச்சு. அந்த அளவுக்கு சல்லாசம் அவ்வளோ பாசம் சஹாபாக்கள் வச்சிருந்தாங்க. அதனாலதான் இன்னும் அவங்களை புகழப்படுறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாங்குக்கு பதில் சொல்லுங்க, யாரு பாங்குக்கு பதில் சொல்றாங்களோ அவங்களுக்கு சலாசமுல் ஷஃபாத் கண்டிப்பா கிடைக்கும், பரிந்துரை சிபாரிசு கண்டிப்பாக கிடைக்கும் என்பதாக ஹதீஸ் வருது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாங்குக்கு சொல் ரீதியாகவும் செயலையும் பதில் தரக்கூடிய நண்பர்களாக அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் ஆக்கி அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.